ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ இன்றைக்கி வந்துட்டு க்ளீனிங் ப்ராசஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. ஆடி வெள்ளி லாஸ்ட்டு வெள்ளி. ஸோ இன்றைக்கி எல்லாத்தையும் பூஜை சாமான்லாம் எப்போதும் மாதிரி விளக்கி கழுவி போட்டு வச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாம் சந்தனம் எல்லாம் வச்சு நான் வந்துட்டு மஞ்சள் வைக்க மாட்டேன். ஏன்னா அது மஞ்சள் வச்சா அந்த இடம் கருக்களிச்சு போயிடுது. ஸோ நான் வந்துட்டு சந்தனம் குங்குமம் தான் வைப்பேன். நல்லா மெரூன் கலர் குங்குமம் வச்சோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சந்தனத்தோட. ஸோ இன்றைக்கே வந்துட்டு பூவெல்லாம் சுத்தமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூமு சாமிக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு பூஜை சாமானுக்கெல்லாம் போட்டு வச்சு க்ளீன் பண்ணி கோலம் போட்டுட்டு அதை அங்கங்கே செட் பண்ணிவிட்டு அப்படியே கையோட பூவும் வச்சிடலாம். காலைல எழுந்திரிச்சு கோலம் போட்டு பூஜை விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அடுப்பத்தை வச்சு பசங்களை சமைச்சு ஸ்கூல் கொண்டு 7:30க்கெலாம் வேன் ஏற்றி விட தான் டைம் கரெக்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு நான் கோலம் வேறு பெருசாக போடுவேன். 5 மணிக்கு நான் லைவ் போடுவேன் காலையில். ஸோ வாங்க எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள். அப்படியே வந்துட்டு இந்த டிவி யூனிட்டில் இருக்கிற உருளியோலையும் பூ போட்டு வச்சுட்டு டிவி யூனிட்டில் ஒரு புத்தா வச்சுருப்பேன். அவர் பக்கத்தில் இந்த உருளி இருக்கும், இந்த செடிகள் எல்லாம் வச்சுருப்பேன். ஸோ இதை அப்படியே பூ போட்டு வச்சுட்டு ஒரே ஒரு பெரிய ரோஸ் இருந்துச்சு, அதோட இந்த மஞ்சள் செவந்திய பூ வச்சுட்டேன். இது வந்து பூஜை ரூமில் கீழே வைக்கிற பூ உருளி. இது வந்து ஆக்சுவலி உருளி கிடையாது. என் புள்ள கை குழந்தையாக இருக்கும்போது 16 பேர் வைக்கும்போது புள்ள குளிப்பாடுற குண்டான் கொடுத்தாங்க. அந்த குண்டான் தான் அது. ஸோ வெறும் மஞ்சள் செவந்திய பூ தான் வந்துச்சு இன்றைக்கி. அதுவும் வந்துட்டு 1/4 கிலோ தான் வாங்கினேன். மழையில் எல்லாம் தண்ணியாகவே ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. ஸோ வாங்கினேன். சாயந்தரம் வரலன்னா ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். ஐயோ நாளைக்கு பூஜை பண்ணுறதுக்கு பூ இல்லைன்னு. ஸோ காலையில் வந்தப்பே வாங்கிட்டு அதை தான் ஒரு வீடியோவாக ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன். ஸோ உருளிலையும் வச்சுட்டு குலதெய்வத்துக்கும் வச்சுட்டு சாமி ஃபுல்லாக பூ வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சு நம்ம கடைன்னு விளக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கோலம் போட்டுட்டு பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்றதுக்கு சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்டு வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். 5 மணிக்கு லைவ் போடுவேன் காலையில். எப்போதும் அந்த ஒரு லைவ் மட்டும்தான் 9 மணி வரையும் லைவ் போடுவேன். வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் நாளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சாதான் காலையில் எழுந்த உடனே டென்ஷன் ஃப்ரீயாக நம்ம வந்துட்டு நம்ம வேலையை செய்ய முடியும். நான் எப்போதுமே வியாழக்கிழமை சாயந்தரம் இந்த விளக்க பூஜை சாமான் ரூமை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து ஃபேனெல்லாம் வேறு க்ளீன் பண்ணேன். வரலட்சுமி நோம்பு வருது. நான் இந்த வருஷம் வரலட்சுமி நோம்பு வைக்க போகிறதில்ல. கிட்டத்தட்ட 13 வருஷமாக வச்சிட்ருக்கேன். இந்த வருஷம் வைக்க போகிறதில்லன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் நான் வைக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். வீடு கிரகப்பிரவேசத்தப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு கலசம் மட்டும்தான் வைக்க போகிறேன் வரலட்சுமி நோம்புக்கு. சும்மா வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவோம்ல, அதே மாதிரி மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். பண்ணிகிட்டே இருந்துட்டு பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் சின்னதாக ஒரு அந்த கலசம் எப்போதும் வச்சுருக்கேன் இல்லையா, என் பூஜை ரூமில் ஒரு கலசம் அந்த மூலையில் வச்சுருக்கேன் இல்லையா, அது வந்து அந்த வரலட்சுமி நோம்புக்கு வைக்கிற கலசத்தை தான் தூக்கி நான் வடக்கு சைடில் அப்படியே வச்சுருவேன் மகாலட்சுமி பூஜைக்கு. வெள்ளி செவ்வாய் எப்போதும் மகாலட்சுமி பூஜை அதுக்கு தான் பண்ணுவேன். ஸோ வெறும் கலசத்தை மட்டும் வச்சு இப்போ எப்படி வெள்ளிக்கிழமைக்கு நம்ம பூஜை செய்கிறோமோ அதே மாதிரி பண்ணிடலான்னு இருக்கேன். என்ன ஸ்வெட்டர் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? மழை சாயந்தரமாக இன்னும் தூரிக்கிட்டே இருக்குது. அந்த ஒசூருக்கே உள்ள அந்த கிளைமேட் சில்னஸ் தான். லைட்டாக தூரினாலே சில்னஸ் வந்துடும், ஒரு மாதிரி ரொம்ப சில்னஸ்ஸு. ஸோ நானும் பாப்பாவும் ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டோம். தம்பி டியூஷன் போயிருக்கான். நான் இப்போ தான் இந்த ஒரு மாதம் தான் டியூஷன் போட்டிருக்கேன் அவனை. 4ஆம் தேதி தான். சரியாக நான் படிக்கிறத கொஞ்சம் இது பண்ணுறான், நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான். ஸோ மனசு கஷ்டமாக இருந்ததுன்னு சேர்ந்து நம்ம சொல்கிறத கேட்கலன்னா மிஸ்ஸு சொல்கிறத கேட்டு தானே அவனு டியூஷன் போட்டுட்டேன். இன்னும் துணி கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ், மடித்து வைக்கணும். சாதம் வச்சுருக்கேன், வடிக்கணும். பசங்களுக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கே பாருங்கள், இங்கே வந்தால் சாதம் வச்சேன், ஒரு பக்கம் சுடுதண்ணி வச்சேன், பிளாக் காஃபி போடலான்னு எல்லாம் அப்படியே எரிஞ்சிட்ருக்கு. எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. தம்பி போய் கூட்டிகிட்டு வந்துட்டு சமைச்சிட்டேன். சாப்பிட்டுட்டு தூங்கணும், அவ்வளோதான். காலையில் எழுந்திரிச்சு ஆஸ் யூஷுவல் எப்போதும் மாதிரி வேலை, அவ்வளோதான். அண்ட் ஆல்சோ வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார் வர்றாரு நாளைக்கு. ஜலி